ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் சாவித்ரி பேசுகிறேன். இன்றைக்கி வீடியோவில் இந்த மே மந்த்துக்கான கிராசரி நான் எவ்வளோ வாங்கியிருக்கேன், எனக்கு கிராசரியில் இந்த மாதம் எவ்வளோ சேவ் ஆச்சு அப்படின்றத பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். மணி சேவிங், கோல்டு சேவிங், டெப்ட் ப்ராப்ளம் வீடியோலாம், அந்த வீடியோ அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்போவுமே நம்ம ஃபேமிலியில் ஒரு 3000 ரூபாய்க்கு கிராசரி வாங்கினா எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் மாதமானா போட்டிருப்பேன். இந்த மே மந்த்லேருந்து 6 பெரியவங்க ஒரு சின்ன குழந்தை இருக்கிற ஃபேமிலிக்கு எவ்வளோ கிராசரி வாங்கினா ஒரு மாதத்துக்கு சரியாக போகும், ஹோல்சேல் ஷாப்பில் எவ்வளோ வரும் அப்படின்றத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த மாதம் பார்த்திங்கன்னா 50 கிராம் மஞ்சத்தூள், 100 கிராம் மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள் வாங்கியிருந்தேன். வெல்லம் 1/2 கிலோ வாங்கியிருந்தேன். எவரெஸ்ட்டு கரம் மசாலா பவுடர் வாங்கியிருந்தேன். அதுலேயே பன்னீர் பட்டர் மசாலாவும் ஃப்ரீயாக வந்துச்சு. அதோடு கோதுமை ரவை 1/2 கிலோ வாங்கியிருக்கிறேன். ஜெமினி ஆயில், சன்ஃப்ளவர் ஆயில் 5 லிட்டர் வாங்கினேங்க. 3 லிட்டர் தான் வச்சுருக்கேன், 2 லிட்டர் எடுத்து வச்சுருக்கேன். பெரிய கேனில் வாங்கலான்னு பார்த்தா அங்கே கடையில் இல்லை, அதனால் பவுச்சாவே வாங்கிட்டேன். 5 கிலோ நான் இட்லி ரைஸு வாங்கியிருக்கேன். இங்கே பூனேயில் இட்லி ரைஸ் பார்த்திங்கன்னா 1 கிலோ 80 ரூபா. நான் 5 கிலோ வாங்கியிருக்கிறேன். அதோடு பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், பேக்கெட்டில் ப்ரூ காஃபி பவுடர் நான் ஒரு 128 ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறேன். அது பார்த்திங்கன்னா ஒரு 30-40 பேக்கெட்டுக்கிட்ட வரும். இது மாதிரி பேக்கெட்டாக வாங்கினா நம்ம பெரிய ஃபேமிலியாக இருக்கும்பொழுது ஒரு பேக்கெட்டு அது மாதிரி ஒருத்தருக்கு போட்டு நம்ம கலக்கிக்க முடியும், மாதம் முழுசும் வரும். அதோட கடுகு 50 கிராம் வாங்கியிருக்கேன். சீரகம் 50 கிராமு. இது ரெண்டும் நார்மலாக பேக்கெட்டில் வருது. லூஸில் வாங்குறது பார்த்திங்கன்னா மிளகு 50 கிராமு, வெந்தயம் 50 கிராமு வாங்கியிருக்கிறேன். இதில் நடுவில் நான் டிப்ஸும் சொல்கிறேன். எந்தெந்த பொருளெல்லாம் லூஸில் வாங்க முடியுமோ அந்தந்த பொருளெல்லாம் நான் லூஸில் வாங்கிட்டேன். அது மாதிரி வாங்கும்பொழுது பேக்கெட்டை விட நம்மளுக்கு 5 ரூபா 10 ரூபா குறைவாக தான் வருது. இதெல்லாம் லூஸில் வாங்கின பொருள். நான் ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பு, அதோடு வேர்க்கடலை, மைதா இதெல்லாம் 1/2 கிலோ வாங்கினேன். ஒரே ஒரு சோயா சங்க்ஸ் பாக்கெட் வாங்கியிருக்கிறேன். சர்க்கரை 3 கிலோ, ரவை நான் 1/2 கிலோ வாங்கியிருக்கிறேன். அதோடு உடச்சக்கல்ல 1/2 கிலோ, உளுத்தம்பருப்பு 1/2 கிலோ, அப்புறம் சென்னா நான் 1 கிலோ வாங்கியிருக்கேன். புளி 1/2 கிலோ, துவரம்பருப்பு நான் 2.5 கிலோ வாங்கியிருக்கேன். பாஸ்மதி ரைஸு 3 கிலோ. ரெட் லேபிள் நான் 1/2 கிலோ வாங்கியிருக்கேன். 2 1/4 கிலோவாக பிரித்து வாங்கியிருக்கேன். ஏன்னா இப்போ பெரியவங்கெல்லாம் வீட்டில் இருப்பாங்க இல்லையா, அதனால் டீ போடுறதுக்கு யூஸ் ஆகும்ன்ட்டு. போன்விட்டா பேக்கெட் 5 ரூபாய் 10 வாங்கியிருக்கேன். பவுச்சா நான் யூஸ் பண்ணேன்னா ஒரு போன்விட்டா பேக்கெட் எனக்கு 3 நாளைக்கு வருது. அதனால் 10 பேக்கெட்டு 30 நாளுக்கு சரியாக போயிடணும்னு வாங்கியிருக்கேன். என் ஹஸ்பண்ட் மட்டும்தான் இந்த ஹெல்த் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறாருன்னு அவருக்கு மட்டும் இது மாதிரி சின்ன சின்ன பவுச்சாக வாங்கி வச்சுக்கிறது. இது மாதிரி வாங்கினா நம்மளுக்கு பணமும் அதிகமாக மிச்சமாகும். பாட்டிலுக்கு கொடுக்க வேண்டிய பணம் நம்மளுக்கு கொடுக்க தேவையில்லை. மேகி நான் 3 பேக்கெட் வாங்கியிருக்கேன். நிறைய பேர் சொல்கிறீங்க நிறைய மேகி சாப்பிடக்கூடாதுன்னு. ஆனால் இப்போ பெரியவங்கெல்லாம் ஃபேமிலி கொஞ்சம் பெருசாக இருக்கும்போது திடீர்னு நம்ம செய்யணுன்னா மேகி யூஸ் ஆகும்னு ஒரு 3 பேக்கெட் வாங்கி வச்சுருக்கேன். விம் சோப்பு 10 ரூபாய் 2. அதோடு பார்த்திங்கன்னா நான் வீல் சோப்பு 10 ரூபாய் 5 வாங்கினேன். ஏன்னா வீல் தான் கரையாமல் லாஸ்ட்டு வரையும் துணி துவைக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. ரின்னு அதெல்லாம் வாங்கினா குழான்னு போயிடுது தண்ணியில். அதனால் இது கோதுமை மாவு 5 கிலோ வாங்கினேன். 5 கிலோ பேக்கெட் வாங்கலான்னு பார்த்தா கடையில் இல்லை, அதனால் 1 கிலோ பேக்கெட்டை 5 வாங்கினேன். இங்கே 2 வச்சுருக்கேன், மற்ற 3 பேக்கில் நான் வச்சுருக்கேன். அதோடு பார்த்திங்கன்னா 2 சாஃப்ட் ஸ்க்ரப்பு வாங்கினேன். அப்புறம் அயன் ஸ்க்ரப் 2 வாங்கினேன். சந்தூர் சோப்பு 3 வாங்கினேன். 4 பேக்கெட்டாக தான் வருதுன்னு சொன்னாங்க. சரி 4 வாங்கிக்கலாம், இப்போ தான் நிறைய பேர் இருக்காங்க, அதனால் 4 வாங்கிக்கலான்னு நான் வாங்கிட்டேன். அதோடு பார்த்திங்கன்னா ஹெட் அண்ட் ஷோல்டரு நான் 2 டசன் வாங்கினேன். 1 டசன் தான் வச்சுருக்கேன், மற்ற 2 டசன் பேக்கெட்டில் வச்சுருக்கேன். கம்ஃபர்ட்டும் நான் 2 டசன் வாங்கியிருக்கேன். 1 டசன் வச்சுருக்கேன், இன்னொன்று கவரில் போட்டு வச்சுட்டேன், வைக்கிறதுக்கு இடம் இல்லைன்னு சொல்லிவிட்டு. அதோடு டைடு 1 கிலோ 1/2 கிலோ 2 பேக்கெட்டு. ஹேர் பிக்கு மீடியம் 1, டெட்டால் 100 ml, அப்புறம் கோகனட் ஆயில் நான் 200 ml ஒன்று வாங்கினேன். அப்புறம் இது ஃபினாயில், சன்னி ஃபினாயில்னு ஒன்று இருக்கும், அது ஒரு பாட்டில் சின்னது. ஹேண்ட் வாஷ் இப்போல்லாம் அந்த பவுடரே கிடைக்கிறது இல்லை, டிமாண்ட் ஆகிடுச்சு. அதனால் நான் என்ன பண்ணேன், 2 ஹேண்ட் வாஷ் லிக்விடு வாங்கிட்டேன். விம் லிக்விடு 2 வாங்கினேன், ஒன்று வச்சுட்டு ஒன்று யூஸ் பண்ணுறேன்.
அப்புறம் சர்ஃப் எக்ஸல் வந்து லிக்விடு வாங்கிட்டேன். ஏன்னா வந்து பாட்டிலாக வாங்கினா ரொம்ப அதிகமாக ஊற்றிடுறோம், சீக்கிரம் காலி ஆகிடுதுன்னு ஒரு பவுச்சாக வாங்கிக்கிறது. 10 ரூபா பவுச்சு ஒரு 10 வாங்கினேன். கோல்கெட்டு 100 கிராமு வாங்கியிருந்தேன். இதெல்லாம் வந்து நான் இந்த மே மந்த்துக்கு வாங்கியிருக்கேன். ஏன்னா இப்போ வந்து பெரியவங்களும் இருக்கிறாங்க இல்லையா, அதனால் அதிகமாக செலவாகும்னு சொல்லிட்டு டெலிவரிக்கு போகிறதுக்கு முன்னாடியே இதெல்லாம் நான் வாங்கி வச்சுட்டேன். ஏன்னா அப்பப்போ வந்து நம்ம கடையில் வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது. அவங்களும் வந்து வீட்டில் இருக்காங்களா பெரியவங்க, அவங்க அப்பப்போ கடைக்கு போய் வாங்கணுன்னு அவங்களுக்கும் கஷ்டமாக இருக்காது. இது மாதிரி தான் வந்து இந்த மே மந்த்து நான் கிராசரி வாங்கியிருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா நெய் இருக்காது, நெய் எடுத்து யூஸ் பண்ணிவிட்டேன். 100 ml வாங்கினேன். அதோட என் ஹஸ்பண்டுக்கு வந்து க்ரீம் வாங்கினேன், ஃபேஸ் க்ரீம் வாங்கினேன். இது ஊறுகாய் பாட்டில் சின்னது வாங்கினேன், ரொம்ப பெருசு வாங்கலை. ஏன்னா ஆல்ரெடி ஊர்லேருந்து ஊறுகாய் கொண்டு வருவாங்க, அதனால் சின்னதாக ஒன்று வாங்கிக்கிட்டேன். பார்லிஜி ஃபேமிலி பேக்கெட்டு வாங்கிட்டேன். இதெல்லாம் நான் எப்போ வாங்கினேன்னு பார்த்திங்கன்னா 2/5/2026 அன்றைக்கி நான் வாங்கினது. என் ஹஸ்பண்டு தான் போனார், போய் வாங்கிக்கிட்டு வந்தார். இங்கே பாருங்கள், எண்ணெய் பேக்கெட் வந்து 1 லிட்டர் எண்ணெய் பேக்கெட்டு 175 ரூபா. ஹோல்சேல் கடையில் வாங்கினது. இது ஃபுல்லாகவே நான் ஹோல்சேல் கடையில் தான் வாங்கினேன். 5000 ரூபா நான் வந்து கிராசரிக்கு ஒதுக்கியிருந்தேன். ஏன்னா வந்து மே ஜூன்லாம் வந்து பேரண்ட்ஸ் கூட இருப்பாங்க டெலிவரிக்கு அப்புறம், அதனால் 5000 ரூபா நான் கிராசரிக்கு ஒதுக்கிட்டேன். ஏன்னா நம்ம வாங்கி எக்ஸ்ட்ராவே வச்சுக்கலான்னு சொல்லிவிட்டு. இந்த 5000 ரூபாயில் எனக்கு வந்து எவ்வளோ பில்லு வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 4854 ரூபா வந்துச்சு, அரிசி இல்லாமல். அரிசி வந்து அம்மா ஊர்லேருந்து ஒரு 25 கிலோ பேக்கெட்டு கொண்டு வந்துட்டாங்க. இதெல்லாம் வந்து நான் வாங்கினது. அரிசி ஆல்ரெடி இருக்கிறதுனால அதை வாங்கலை. அதனால் இந்த கிராசரி டேப்லேஷனில் நான் காட்டுறேன் பாருங்கள். ஜனவரியிலேருந்து ஏப்ரல் வரையும் நான் வந்து 150, 360, 1100, 440 இதெல்லாம் சேவ் பண்ண இல்லைங்களா. இந்த அமௌண்ட்டெல்லாம் தான் நான் கோல்டு காயின் வாங்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ மே மந்த்லேருந்து நான் ஃப்ரெஷ்ஷாக கிராசரியில் நான் சேவ் பண்ணுற அமௌண்ட்டை இதில் ஆட் பண்ணி வைக்க போகிறேன். இதெல்லாம் சேவ் பண்ணி நெக்ஸ்ட்டு மே மந்த்து நான் கோல்டு காயின் வாங்கலான்னு இருக்கேன். இது மாதிரி வந்து நீங்களும் ஒரு டேப்லேஷன் போட்டு கிச்சனில் பேஸ்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து மீதி ஆகிற அமௌண்ட்டை சேவிங்ஸாக வைக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து எவ்வளோ ஒவ்வொரு மாதமும் ஸ்பெண்ட் பண்ணுறோம், எவ்வளோ நம்ம கையில் சேவிங்ஸாக இருக்குன்னு நம்மளால் பார்க்க முடியும். அதனால் நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய சிஸ்டர்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க உங்கள் சேவிங்ஸ் எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது, நான் ஃபாலோ பண்ணுறேன்னு. இது மாதிரி ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து மீதி ஆகிற பணம் வேஸ்ட்டாக போகாது. அந்த பணத்தை உங்களால் சேவிங்ஸாக எடுத்து வைக்க முடியும். சேவிங்ஸே பண்ண முடியலன்றவங்களுக்கு இந்த சேவிங்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 5000ல் 4854 ரூபா போக எனக்கு இந்த மே மந்த்து எவ்வளோ சேவ் ஆச்சுன்னா 150 ரூபா சேவ் ஆகிருக்கு. இதுதான் வந்து இந்த மே மந்தில் கிராசரியில் நான் சேவ் பண்ண அமௌண்ட்டு. தனியாக சேவிங்ஸில் நான் சொல்லியிருக்க மாட்டேன், ஏன்னா அப்போ நான் கிராசரி வாங்கலை. இப்போ தான் வாங்கினதுனால நான் கிராசரியில் இந்த மே மந்த்து 150 ரூபா சேவ் பண்ணியிருக்கேன். நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்கள். லூஸில் வாங்க வேண்டிய பொருளை லூஸில் வாங்குங்க, சின்ன சின்ன பவுச்சாக வாங்க வேண்டியதை பவுச்சில் வாங்குங்க. இது மாதிரி நீங்கள் வாங்கி வைக்கும் பொழுது உங்களுக்கு பணம் கண்டிப்பாக மிச்சமாகும். இந்த வீடியோ இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஹை பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.